ஸ்ரீ குருபியோ நமக. ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். பகவத்கீதையின் உபதேசங்கள் அருளப்பட்ட நாள் மோக்ஷதா ஏகாதசி. குருட்சேத்திர போர்க்களத்தில் ஜோதிஷ தீர்த்தம் என்னும் இடத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையின் உபதேசங்கள் அருளப்பட்ட நாளே மோக்ஷதா ஏகாதசி. எனவே இன்றைய நாள் கீதை ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுகின்றது. இன்றைய தினம் பகவத்கீதையை பரிசாக அளிப்பதால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆசிகளை பெறலாம். மோக்ஷதா ஏகாதசி விரத மகிமை. தேவர்களாலும் தெய்வங்களாலும் பூஜிக்கப்படும் ஸ்ரீ கிருஷ்ணா உலகத்தையும் காத்து ரட்சிக்கும் அருளே, தாங்கள் அனைவருக்கும் சுகம் மற்றும் மோட்சத்தை தரக்கூடியவர். தங்களுக்கு என் நமஸ்காரங்கள். ஹே தேவாதி தேவா, தாங்கள் அனைவருக்கும் நன்மையை விரும்பும் கருணையுடன் என் மன சஞ்சலத்தை நீக்கி அமைதியை அளிக்க வேண்டுகிறேன் என்றான் அர்ஜுனன். அர்ஜுனனின் கோரிக்கையை கேட்டு ஸ்ரீ கிருஷ்ணர், ஹே அர்ஜுனா, நீ எதை பற்றி அறிய விரும்பினாலும் தயக்கம் இல்லாமல் கேள். நான் கட்டாயம் உன் மன சஞ்சலத்தை நீக்கி அமைதியை அளிப்பேன் என்றார். ஹே ஸ்ரீஹரி, மார்கழி மாதம் கிருஷ்ணபட்ச ஏகாதசி தோன்றிய விவரம், அன்று விரதம் இருப்பவர்கள் பெறும் பலன், அதன் மகிமை ஆகியவற்றை பற்றி தாங்கள் கூறியதை அறிந்து என் மனம் மிகவும் அமைதி பெற்றது. நான் அதே மார்கழி மாதத்தில் வரும் சுக்லபட்ச ஏகாதசியை பற்றி விவரமாக அறிய விரும்புகின்றேன். அதன் பெயர், அன்று எந்த தெய்வத்தை பூஜிக்க வேண்டும், விரத விதிமுறைகள் மற்றும் அன்று விரதம் இருப்பதால் கிட்டும் பலன்கள் இவற்றை பற்றி விஸ்தாரமாக அறிய விரும்புகிறேன். தாங்கள் தயை கூர்ந்து என் மனதின் வினாக்களுக்கு விவரமாக பதிலளிக்க வேண்டுகிறேன் என்றான். ஸ்ரீ கிருஷ்ணர் அதற்கு பதிலளிக்கையில், ஹே குந்தி புத்திரனே, மிகவும் உத்தமமானதும் வாழ்க்கைக்கு இன்றியமையாததும் ஆன இக்கேள்வியை நீ கேட்டுள்ளாய். இதனால் உன் கீர்த்தி இவ்வுலகெங்கும் பரவும். மோக்ஷதா ஏகாதசி என்னும் பெயரால் அழைக்கப்படும் மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசி அநேக பாவங்களை அழிக்கக்கூடிய சக்தி பெற்றது. அன்று பகவான் தாமோதரருக்கு பக்தி பூர்வமாக தூபம் தீபம் நைவேத்தியத்துடன் பூஜை செய்ய வேண்டும். இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து பெறும் புண்ணிய பலனின் பிரபாவத்தால் நரகம் சென்ற தாய் தந்தை பித்ருக்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெற்று ஸ்வர்கலோகம் சென்றடைவர். புராணத்தில் இதை பற்றிய ஒரு கதை உண்டு. அதை உனக்கு சொல்கிறேன், கவனமாக கேளென்றார். பழங்காலத்தில் வைகானஸ் என்னும் பெயர் கொண்ட ராஜா ஆட்சி புரிந்து வந்தான். அவன் ராஜ்யத்தில் 4 வேதமும் நன்கு அறிந்த பாண்டித்யம் பெற்றவர்கள் வசித்து வந்தனர். தன் ராஜ்யத்தின் பிரஜைகளை வைகானஸ் தன் புத்திரர்கள் போல பாதுகாத்து ரட்சித்து வந்தான். ஒரு நாள் இரவு அவன் கனவில் தன் பித்திருக்கள் நரகத்தில் வேதனை அனுபவிப்பதை கண்டான். அக்கனவினால் வருத்தமுற்று ராஜா மிகவும் மனம் கலங்கினான். அதற்கு பிறகு தூக்கம் வராமல் காலை சூரிய உதயத்திற்காக காத்திருந்தான். காலை சூரிய உதயம் ஆனவுடனே அந்த பண்டிதர்களை அரண்மனைக்கு வரவழைத்து தான் கண்ட கனவை பற்றி கூறினான். ஹே பண்டிதர்களே, பண்டித தேவர்களே, நேற்று இரவு நான் என் பித்ருக்கள் நரகத்தில் வேதனை அனுபவிப்பதாக கனவு கண்டேன். அவர்கள் என்னிடம், மகனே, கோரமான இந்நரகத்தில் தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். எங்களை இந்த நரக வேதனையிலிருந்து விடுவிப்பாயாக என்றனர். அவர்களின் கூக்குரலை கேட்டதிலிருந்து என் மனம் நிம்மதியின்றி உள்ளது. என் மூதாதையர்களின் துக்க நிலைமையைக் கண்டு எனக்கு மிகவும் வேதனையாக உள்ளது. இந்த ராஜ்யம், சுகபோகம், ஐஸ்வர்யம், யானைகள், குதிரைகள், மனைவி, மக்கள் என்று எதுவும் எனக்கு ஆனந்தம் அளிப்பதாக தோன்றவில்லை. இந்நிலைமையில் நான் என்ன செய்வேன்? எங்கு செல்வேன்? இந்த துக்கத்தின் காரணமாக என் சரீரம் தகித்து கொண்டிருக்கின்றது. தாங்கள் அறிந்த ஞானத்தால் என் பித்ருக்கள் நரகத்திலிருந்து முக்தி பெற்று ஸ்வர்கலோக பிராப்தி பெற தவம், தானம், விரதம் என்று சரியான ஒரு உபாயத்தை கூறுங்கள். என் பிதா மற்றும் பித்ருக்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெற நான் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றால் நான் வாழும் இந்த அர்த்தமில்லாத வாழ்க்கையில் எவ்வித பிரயோஜனமும் இல்லை. ஒருவருடைய பிதா மற்றும் பித்ருக்கள் நரகத்தில் வேதனையில் தவிக்கும்போது இந்த பூமியில் சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கு அவருக்கு நிச்சயம் எந்தவித உரிமையும் இல்லை. ஆகையால் தேவர்களே, பண்டிதர்களே, சீக்கிரம் இதற்கான உபாயத்தை எனக்கு கூறுங்கள் என்றான். ராஜாவின் இத்தகைய நிராசையான துக்கம் நிரம்பிய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் தங்களுக்குள் கலந்து ஆலோசித்து
ஒருமித்த மனதோடு ராஜாவை நோக்கி, ஹே ராஜா, நமது ராஜ்யத்தின் மிக அருகில் முக்காலமும் அறிந்த ஞானவான் பர்வத் என்னும் பெயர் கொண்ட முனிவர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் அவரிடம் சென்று தங்களை வாட்டி வதைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்டால் நிச்சயம் அவர் உங்களுக்கு ஒரு சரளமான உபாயத்தை அருளுவார் என்றனர். இதை கேட்டதும் ராஜா வைகானஸ் முனிவரின் ஆசிரமத்தை சென்றடைந்தான். அங்கு மன நிம்மதியுடன் அநேக யோகிகளும் முனிவர்களும் தவத்தில் ஈடுபட்டிருப்பதை கண்டான். 4 வேதங்களிலும் நிபுணத்துவம் பெற்ற முனிவர் பர்வத் நீண்ட நெடும் தவத்தின் காரணத்தால் உண்டான தேஜஸ் ஜொலிக்க மற்றொரு பிரம்மாவைப் போல அமர்ந்திருப்பதை கண்டான். ராஜா அவரிடம் சென்று சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து பின்னர் தன்னை பற்றிய விவரத்தையும் பர்வத முனிவருக்கு சொன்னான். முனிவரும் ராஜாவிடம் க்ஷேம நலத்தை பற்றி விசாரிக்கும் பொழுது ராஜன் அவரிடம், ஹே தேவரிஷி, தங்களின் கருணையால் என் ராஜ்யத்தில் எல்லா சந்தோஷங்களும் நிறைந்திருக்கின்றன. ஆனால் திடீர் என்று எதிர்பாராமல் என் முன் ஒரு பிரச்சனை தோன்றிய நாளிலிருந்து மன அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நான் தவித்து கொண்டிருக்கின்றேன் என்றான். பிறகு ராஜா முனிவரிடம் தான் இரவில் கண்ட கனவை பற்றிய விவரத்தை கூறி துக்கம் தொண்டையை அடைக்க கம்மிய குரலில், ஹே மகா முனிவரே, என் மீது கருணை கொண்டு இப்பொழுது தாங்கள் தான் எனக்கு ஒரு நல் வழியை காட்டி அருள வேண்டும். இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி என் பிதா மற்றும் பித்ருக்களை அவர்களின் நரக வேதனையிலிருந்து விடுதலை அளிப்பது என்று வினவினான். ராஜாவின் பிரச்சனையை மிகவும் கவனத்துடன் கேட்டறிந்ததும் பர்வத முனிவர் கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்து கடந்த காலம் மற்றும் வருங்காலம் இரண்டிலும் நடந்தவற்றையும் நடக்கப் போவதையும் அறிந்து ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு கண்களை திறந்து ராஜாவை நோக்கி, ஹே ராஜா, தவயோக சக்தியால் நான் உன் பிதாவின் சகல தீய கர்ம வினைகளை பற்றி அறிந்தேன். அவர் தன் முன் ஜென்மத்தில் தனது மனைவியரிடத்தில் பாகுபாடு கண்டு வாழ்ந்தார். மகாராணியின் வசத்தில் ஆழ்ந்து அவர் வார்த்தைகளை கேட்டு 2வது மனைவி ருதுதானம் கேட்ட பின்னரும் கொடுக்கவில்லை. இந்த தீவினையால் விளைந்த பாவத்தால் உன் பிதா நரகத்தில் உள்ளார் என்றார். ஹே மகாத்மா, என் பிதா மற்றும் பித்ருகளை நரகத்திலிருந்து முக்தி அளிக்கும் உபாயத்தையும் இந்த பாவத்திலிருந்து விமோச்சனம் பெறும் வழியையும் தாங்கள்தான் அருள வேண்டும் என்று முனிவரிடம் ராஜா வைகானஸ் யாசிக்கும் குரலில் வேண்டுகோள் விடுத்தான். அதை கேட்டு பர்வத முனிவர், ஹே ராஜா, மார்கழி மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி திதி மோக்ஷதா ஏகாதசி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றது. இது மோட்சத்தை அளிக்கக்கூடியது. நீ அன்று விதிமுறைகளின்படி ஏகாதசி விரதத்தை உபவாசம் இருந்து கடைப்பிடிக்கவும், விரதத்தை நல்லபடி முடித்து அவ்விரத புண்ணிய பலனை சங்கல்பம் செய்து உன் பிதா மற்றும் பித்ருகளுக்கு அர்ப்பணிக்கவும். ஏகாதசி விரத புண்ணிய பலனின் பிரபாவத்தால் நிச்சயம் உன் பிதா மற்றும் பித்ருக்கள் நரகத்தில் இருந்து முக்தி அடைந்து ஸ்வர்க்க பிராப்தியை அடைவர் என்றார். முனிவரின் வார்த்தைகளின்படி ராஜா வைகானஸ் தனது ராஜ்யத்திற்கு திரும்பி தன் குடும்பத்தார் சகிதம் மோக்ஷதா ஏகாதசி விரதத்தை விதிப்பூர்வமாக உபவாசத்துடன் கடைபிடித்தான். பின்னர் தான் பெற்ற அந்த புண்ணிய பலனை தன் பிதா மற்றும் பித்ருகளுக்கு அர்ப்பணித்தான். ஏகாதசி விரதத்தின் புண்ணிய பலனால் ராஜாவின் பிதாவும் பித்ருகளும் நரகத்தில் இருந்து முக்தி அடைந்தனர். ஸ்வர்க்கம் செல்லும் வழியில் ராஜா வைகானஸை நோக்கி, மகனே, உனக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும் என்று ஆசீர்வதித்து ஸ்வர்க்கத்தை அடைந்தனர். ஹே அர்ஜுனா, எவர் ஒருவர் மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசியான மோக்ஷதா ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்கிறாரோ அவரின் சகல பாவங்களும் நீங்கி முடிவில் ஸ்வர்கலோக பிராப்தியையும் பெறுகிறார். இதைவிட உத்தமமான சிறந்த மோட்ச பிராப்தியை தரக்கூடிய விரதம் வேறு எதுவும் இல்லை. இந்த ஏகாதசி விரத மகிமையை கேட்பவரும் படிப்பவரும் அநேக நன்மைகளை அடைவர். இவ்விரதம் மோட்சத்தை அளிக்கக்கூடிய சிந்தாமணியை போன்றது. இவ்விரதத்தின் புண்ணிய பலனை விரதம் அனுஷ்டிப்பவரின் அனைத்து மனக்கவலைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி பெற்றது. ஹே அர்ஜுனா, ஒவ்வொரு மனிதரும் மோட்ச பிராப்தி பெற வேண்டும் என்று விரும்புபவர். அப்படி மோட்ச பிராப்தியை பெற விரும்புபவர்களுக்கு மோக்ஷதா ஏகாதசி விரதம் மிகவும் மகத்துவம் நிரம்பிய விரதமாக ஆகிறது.
தந்தைக்கு மகன் ஆற்ற வேண்டிய கடமையை இந்த ஏகாதசி விரதக்கதை வலியுறுத்தி கூறுகின்றது. பகவான் ஸ்ரீஹரியால் பக்தர்களை சம்சார சாகரத்திலிருந்து உய்விக்க அருளப்பட்ட ஏகாதசி விரதத்தை மிகவும் நிஷ்டையுடனும் ஸ்ரத்தையுடனும் அனுஷ்டிப்பது நற்பேற்றினை அளிக்கும் என்றார். தந்தையிடம் மகனுக்கு இருக்க வேண்டிய பாசம், பக்தி, தந்தைக்காக ஆற்ற வேண்டிய கடமை மற்றும் தன்னலம் கருதாமல் பிறர் நலனுக்காக புண்ணியத்தை அர்ப்பணித்தல் என உயர்ந்த உபதேசங்களை உள்ளடக்கியது இவ்விரத மகிமை. ஏகாதசி விரதம் கடைபிடிப்பதால் விரதம் இருப்பவர்கள் மட்டுமின்றி அவரின் பித்ருக்களும் நற்பலனை அடைகின்றனர். தன் சகோதரர், சகோதரி, நண்பர், உற்றார், உறவினர் என்று விரத பலனை சங்கல்பம் செய்து அர்ப்பணித்தால் அவர் தனது பாவங்கள், கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறுவர். எவர் ஒருவர் தெய்வத்தை தனது தாய் தந்தையிடம் காண்கிறாரோ அவர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் எல்லையில்லா அருட்கருணையால் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறப்பெற்று ஆனந்த வாழ்வு பெறுவர். நன்றி. ஹரே கிருஷ்ணா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.